ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிவி ஆன்லைன் சேவை. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது டிஎன்பிசி வெப்சைட்டில் போட்டிருக்க வேலையை பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். டிஎன்பிசி வெப்சைட்டில் போட்டிருக்க புதிய வேலைவாய்ப்பு என்னென்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இது ஐடிஐ லெவல் அண்ட் டிப்ளமோ லெவல் 2 கேட்டகரிக்குமே வேலைவாய்ப்பு போட்டிருக்காங்க. அது ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனாக நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கை தரேன், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறதுக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி government.in வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் ஃபஸ்ட்டு அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிறது லெஃப்ட் சைடில் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்டர்னல் வெப்சைட்டுக்கு அந்த லிங்க்கு உங்களுக்கு கூட்டிகிட்டு போவோம். ஓகே கொடுங்க. இதுதான் அந்த எக்ஸ்டர்னல் வெப்சைட். இந்த வெப்சைட்டுக்குள்ள போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழிமுறைகளும் அறிவுரைகளும் நிரந்தர பதிவு விவரங்கள் அறிவிக்கைகள் விண்ணப்பிக்க அப்படின்னு இருக்கும். 4வது ஆப்ஷனில் விண்ணப்பிக்கையை கிளிக் பண்ணி உங்களுக்கான அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும். ஆனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, எப்போதுமே டிஎன்பிசியில் அப்ளை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒன் டைம் ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஒன் டைம் ஐடி க்ரியேட் பண்ணி அந்த ஐடி பாஸ்வேர்டு வச்சு தான் எந்த ஒரு அப்ளிகேஷனுமே அப்ளை பண்ண முடியும். ஒன் டைம் ஐடி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இன்னொரு லிங்காக கொடுக்குறேன். அதையும் பார்த்து ஃபஸ்ட்டு ஒன் டைம் ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த அப்ளிகேஷனை அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி ஒன் டைம் ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் டைரெக்டாக அப்ளிகேஷன் உள்ளார போயிடுறேன். விண்ணப்பிக்க அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இப்போ என்னென்ன போஸ்டிங்ஸ்லாம் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கோ அது எல்லாத்தையுமே காமிக்கும். கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஆர் ஐடிஐ லெவல்னு கொடுத்துருக்குல்ல, அந்த டேபிளில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் அப்ளை நவுன்னு கொடுத்துருக்கோம். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு 11/9/2024. பேமெண்ட் டேட்டும் 11/9/2024. நோட்டிஃபிகேஷன் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்குது. அதை ஆல்ரெடி படித்து பார்த்துக்குங்க. அப்ளை நவ் கொடுக்குறேன். இப்போ பட்டனை கிளிக் பண்ணுறேன். அப்ளை நவ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உள்நுழைய பயனாளர் குறியீடு அண்ட் கடவுச்சொல் ரெண்டும் இருக்கும். பயனாளர் குறியீடும் கடவுச்சொல்லும் ஒன் டைம் ஐடி கிரியேட் பண்ண ஐடி பாஸ்வேர்டை இங்கே சால்வ் பண்ணி சமர்ப்பி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சமர்ப்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த பேஜில் என்னென்ன அப்ளிகேஷன்லாம் டிஎன்பிசியில் விட்டுருக்காங்களோ அந்த அப்ளிகேஷன்லாம் இருக்கும். அது கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் டிப்ளமோ ஐடி லெவல் இருக்கு பாருங்கள். கிளிக் ஹியர் டு அப்ளை, அதை கிளிக் பண்ணுங்கள். அது அடுத்த பேஜுக்கு கூப்பிட்டு போவோம். நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷன், அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது இந்த பேஜில் உங்களுக்கு வியூ ஆகும். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்க ஒவ்வொரு செக்ஷனாக கிட்டத்தட்ட ஒரு 12 செக்ஷன் கிட்டத்தட்ட இருக்கும். 11 செக்ஷன் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணதுக்கும் 12வது செக்ஷன் ப்ரிவ்யூ அண்ட் கன்ஃபார்ம். ஓகேங்களா? இதை செக் பண்ணிவிட்டு செக் பாக்ஸ் தொடர்க கொடுங்க. தொடர்க கொடுத்தீங்கன்னா என்ன அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அறிவிக்கை எண், விண்ணப்பிக்க கடைசி நாள், தேர்வு நாள் எண்ணிக்கை, அப்புறம் அறிவிக்கைகள், நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் ரெண்டும் கேட்டிருப்பாங்க. ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர், ஆல்ரெடி ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் நான் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு குறிப்பிட்ட அளவில் ஒரு ஃபோட்டோ ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் உள்ள ஃபோட்டோவும் அதில் நேமு என்னைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்டு ரெண்டுமே பாஸ்போர்ட் ஃபோட்டோவில் கீழே போட்டிருக்கணும். கையெழுத்து அதே மாதிரி குறிப்பிட்ட அளவில் தான் இருக்கணும். அது நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து அதே மாதிரி ஃபோட்டோவும் சைனையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிங்க. ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுட்டேன். சூஸ் ஃபைல் கொடுத்து ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிங்க. ஃபோட்டோஸ் எல்லாமே ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் ஃபோட்டோவாக தான் இருக்கணும். இப்போ ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் ஃபோட்டோ என்ன டேட்டில் எடுத்துருக்கீங்களோ அது ஃபோட்டோவில் குறிப்பிட்டாலும் அந்த டேட்டே இங்கேயும் சூஸ் பண்ணிக்கிங்க. டேட் இருக்கும். குறிப்பிட்ட ஒரு 3 மாதத்துக்குள்ளே எடுத்த ஃபோட்டோவாக தான் இருக்கணும். நான் இன்றைக்கி தான் எடுத்திருக்கேன், அதனால் இன்றைக்கி உள்ள ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு சேவ் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கிங்க. ஃபோட்டோ சேவ் ஆகிடும். அதுக்கப்புறமா சூஸ் சிக்னேச்சர் கொடுத்து சிக்னேச்சர்ஸை ஸ்கேன் பண்ண சிக்னேச்சரை அப்லோட் பண்ணிக்கிங்க.
சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிட்டு சேவ் சிக்னேச்சர் கொடுங்க. சேவ் சிக்னேச்சர் கொடுத்துட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் கீழே காமிக்கும். இதில் உங்கள் நேமு, கைபேசி எண், அப்பா பேர், அம்மா பேர் எல்லாமே காமிக்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. கரெக்டாக இல்லைன்னா எடிட் ஓடிஆரில் கொடுத்து ஓடிஆர்லேருந்து எடிட் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களோட வெரிஃபிகேஷன் பர்பஸுக்காக உங்களோட பேர், பிறந்த தேதி, ஜெண்டர், வகுப்பு, கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி எல்லாமே கேட்கும். இதெல்லாம் ஓடிஆரில் கொடுத்த மாதிரியே எல்லா டீட்டெயில்ஸும் இங்கேயும் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். நான் ஓடிஆரில் கொடுத்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் விண்ணப்பதாரின் பெயர், பிறந்த தேதி, பாலினம், வகுப்பு, கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி எல்லாத்தையுமே ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்த மாதிரியே கொடுத்துட்டு மேலே உள்ள விவரங்கள் யாவும் சரியாக உள்ளன அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணுங்கள். செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சேவ் டு ப்ரொசீட் அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓடிஆரில் கொடுத்த முகவரி, உங்களோட முகவரி அதில் இருக்கும். அதை பார்த்துட்டு மேலே உள்ள விவரங்கள் அதை செலக்ட் பண்ணுங்கள். செக் பாக்ஸ் செலக்ட் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. ஏதாவது தப்பாக இருந்தால் எடிட் ஓடிஆர் கொடுத்துக்கலாம். எடிட் ஓடிஆர் இருக்கும், இல்லைன்னா சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துங்க. அடுத்த பேஜை பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷன், அதாவது என்னென்ன போஸ்டிங்லாம் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது இங்கே செக் பாக்ஸில் கிளிக் பண்ணணும். எந்தெந்த போஸ்டிங்லாம் உங்கள் குவாலிஃபிகேஷன் கரெக்டாக இருக்குமோ அதை மட்டும் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ்னால் நோட்டிஃபிகேஷனை போய் பார்த்துங்க. என்னென்ன போஸ்டிங்கோட போஸ்ட் கோடு எல்லாமே இதில் இருக்கும். அதை பார்த்து நோட் பண்ணிங்க. இங்கே இருக்கிற நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா இதில் போஸ்ட் கோடு ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டெஸ்டர்னால் என்ன போஸ்ட்டு, அது என்ன அசிஸ்டன்ட் ட்ரைனிங்னா என்ன போஸ்ட்டு எல்லாமே இருக்கும். இந்த போஸ்ட் நம்பர்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு படிப்புக்கு தகுந்த என்ன போஸ்டிங் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு இதே நோட்டிஃபிகேஷனில் கீழே இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷனில் சிவில்னு சர்ச் பண்ணுங்கள். நான் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் என்ன இன்ஜினியரிங் டிப்ளமோ படிச்சிருக்கீங்களோ அதை கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். ஒவ்வொரு போஸ்டிங்காக காமிக்கும். இது அதுக்கு பக்கத்தில் உள்ள நம்பர்ஸாக நோட் பண்ணி வச்சுக்கிங்க. அந்தந்த நம்பர்ஸ் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். வேறு எதுவும் மாற்றி அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த போஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங். அதனால் எனக்கு தேவையான கரெக்டான போஸ்டிங் மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நிறையா போஸ்டிங்ஸ் இருக்குது, ஆனால் எனக்கு பிடிச்ச 2 போஸ்டிங்ஸ் மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். டிராஃப்ட்மேன் 211-4 அண்ட் பிளானிங் அசிஸ்டன்ட் கிரேடு B 3484. அதேமாதிரி உங்கள் குவாலிஃபிகேஷன் என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் சூட்டபுளாக இருக்குமோ, உங்கள் குவாலிஃபிகேஷன் என்னென்ன ஜாபெல்லாம் சூட்டபுளாக இருக்குமோ அந்த ஜாப்ஸ் எல்லாம் மட்டும் டிக் பண்ணிக்கிங்க. அந்த ஜாப்ஸ் எல்லாம் மட்டும் டிக் பண்ணி அப்ளை பண்ண பாருங்கள். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தோன்னா எல்லா போஸ்டிங் 29 வகையான போஸ்டிங் இருக்குது. எந்தெந்த போஸ்டிங்கெல்லாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்கிங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட போஸ்டிங்கெலாம் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே உள்ள செக் பாக்ஸை கிளிக் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் என்னென்ன கொடுத்துருப்பாங்க டீட்டெயில்ஸ் கேட்பாங்கன்னா, ஏதாவது மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்களா அப்படிங்கிறதுக்கு கேட்பாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. டூ யூ கிளைம் எக்ஸப்ஷன் ஃப்ரம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எதுக்குன்னா, இப்போ மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க மட்டும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேருந்து எக்ஸப்ஷன் கேட்கலாம். மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்க மட்டும் அவங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேருந்து விலக்கு கேட்கலாம். மற்றபடி நோன்னு கொடுத்தா அது கேட்க முடியாது. எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தாங்கன்னா, முன்னாள் ராணுவத்தினராக இருந்து ஓய்வு பெற்றவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் எஸ் கொடுங்க, மற்றவங்களாம் நோ கொடுங்க. கொடுத்து செக் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு போய்ங்க. அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் கேட்பாங்க. நீங்கள் அரசு பணியாளரா அப்படின்னு கேட்பாங்க. அரசு பணியாளராக இருந்தால் ஆம்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. பணிநிலை கேட்பாங்க, எதாவது வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ப்ரைவேட், அதர், செல்ஃப் எம்ப்ளாய்டு, அன்எம்ப்ளாய்டுன்னு கேட்பாங்க. நான் வேலை பார்க்கல, அதனால் அன்எம்ப்ளாய்டு கொடுத்துக்கிறேன். மற்றபடி நீங்கள் ப்ரைவேட்டில் வேலை பார்த்தாலும் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தாலும் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிங்க. வேர் யூ கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏதாவது டிஸ்மிசல் பண்ணியிருக்காங்களா, ரெசிக்னேஷன் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கன்னு கேட்டிருக்காங்க. ரிசைன் பண்ணியிருக்கீங்களா, இல்லை ரிமூவல் பண்ணியிருக்காங்க, டிஸ்மிசல் பண்ணிருக்காங்களா கேட்குறாங்க. இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. தேர்வாணையம் அல்லது பணியாளர் தெரிவுத்துறை இதர முகமைகள் தேர்வுகளிலிருந்து உரிமையிலிருந்து நிரந்தரமாக குறிப்பிட்ட காலத்தை விளக்க நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க.
எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. கிரிமினல் கேஸ் எதாவது இருக்கான்னு கேட்குறாங்க, அது எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. நிர்ணயிக்கப்பட்ட உள்தகுதி இருவற்றுலாம் கேட்டிருக்காங்க, ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே ஆம்னு கொடுங்க. இல்லைன்னு சொல்லி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளை பண்ண முடியாது. இதை விஷன் ஸ்டாண்டர்டு என்ன ஸ்டாண்டர்ட்னு கேட்குறாங்க, விஷன் ஸ்டாண்டர்டு 3 அப்படின்னு கொடுத்துருங்க. அது ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. கலர் பிளைண்ட்னஸ் இருக்கான்னு கேட்குறாங்க, நிறக்குற பாதிப்பு, நிறம் தெரியாமல் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. நிறம் தெரியாமல் இருக்கும் பாதிக்கப்பட்டு தான் கேட்குறாங்க, இல்லைன்னு போட்டுக்குங்க. அது தவிர நைட் பிளைண்ட்னஸ், அதுக்கு நைட்டில் கண்ணு தெரியாதான் கேட்டிருக்காங்க. நைட்டில் நல்லா கண்ணு தெரியும்னா நோன்னு கொடுத்துருங்க, தெரியாதுன்னா எஸ் கொடுங்க. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட உயிருடன் இருக்கும் துணையை மனைவியாக கொண்டிருக்கிறதா, உங்களுக்கு 2 கல்யாணம் ஆயிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க, அது நோன்னு கொடுத்துக்குங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது, இதே போட்டிருப்பாங்க. கவர்மெண்ட் இது கொடுக்க மாட்டாங்க, கவர்மெண்ட் வேலையை கொடுக்க மாட்டாங்க, நோ கொடுத்துக்குங்க. செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கன்டினியூ கொடுங்க. அடுத்ததான் உங்கள் குவாலிஃபிகேஷன் என்னென்ன குவாலிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சியோட டீட்டெயில்ஸு, அப்புறம் வந்து ஹையர் செகண்டரி டீட்டெயில்ஸு, ஹையர் செகண்டரி மார்க் ஷீட்டோட டீட்டெயில்ஸு, அப்புறமா வந்து டிப்ளமோவாக இருந்தால் டிப்ளமோ டீட்டெயில்ஸு, அப்புறமா வந்து எத்தனை போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியாக ஹையர் குவாலிஃபிகேஷன், அதாவது டிப்ளமோவோட டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நான் 2 போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன். 2 போஸ்டிங்னா ஒரு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா போஸ்டல் கோடு 2114, அதில் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணோம். அடுத்த போஸ்டிங் அதே மாதிரி அப்ளை டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணோம். என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்த போஸ்டிங் 3484, அதுக்கும் போஸ்டிங்க்கு டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணணும். இதை 3த்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு 10th 12th மார்க் ஷீட் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணிட்டோம்னா இந்த செக்ஷன் முடிஞ்சிடும். அதேமாதிரி நிறையா போஸ்டிங்ஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் நீங்கள் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த உங்களோட குவாலிஃபிகேஷனோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள போஸ்டிங் மட்டும் அப்ளை பண்ண பாருங்கள். ஏன்னா லாஸ்ட்டாக டாக்குமெண்ட் அப்லோடு இருக்கும், நீங்கள் தப்பாக அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீகுவாலிஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ டீட்டெயில்ஸ் நான் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எஸ்எஸ்எல்சியோட டீட்டெயில்ஸ் இதில் என்ட்ரு பண்ணியிருக்கேன் பாருங்கள். தேர்வு முடிவு வெளியிட்டப்பட்ட தேதி, தேர்வு குழுமம், என்ன போர்டில் படிச்சிங்க அப்படிங்கிறது, சான்றிதழ் எண், தமிழை ஒரு பாடமாக தேர்ச்சி பெற்றுருக்கீங்களா, ஆம் என்றால் ஆம்னு கொடுங்க, இல்லைன்னா இங்கிலீஷ் மீடியம் இருந்தால் நோன்னு கொடுங்க. அடுத்தது 12th முடிச்சிருந்தா 12th டீட்டெயில்ஸ் இதில் என்ட்ரு பண்ணணும். தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி அதை பார்த்து என்ட்ரு பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் படிப்பின் பெயர் ஹையர் செகண்டரி அப்படின்னு கொடுத்துட்டு எந்த போர்டில் படிச்சிங்களோ அந்த போர்டோட டீட்டெயில்ஸ் கொடுங்க. ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு கொடுங்க, சென்ட்ரல் போர்டுனா சென்ட்ரல் போர்டு கொடுங்க. சான்றிதழ் எண் சர்டிஃபிகேட்டோட மேல் பக்கத்தில் இருக்கும், அந்த சான்றிதழ் எண்ணை கொடுங்க. தமிழை ஒரு பாடமாக எடுத்து தேர்ச்சி பெற்றுருங்களா அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க. இங்கிலீஷ் மீடியம் இருந்தால் நோன்னு கொடுங்க, தமிழ் மீடியம் வந்து எஸ்ன்னு கொடுங்க. 10th முடிச்சு 12th முடிக்காமல் டைரெக்டாக டிப்ளமோ பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களாம் இந்த டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நான் 10th முடிச்சு 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிப்ளமோ பண்ணேன், அதனால் வந்து டைரெக்டாக 2 டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணிட்டு அடுத்த டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணுறேன். ப்ரிஸ்கிரிப்டு போஸ்ட் ஃபார் டிப்ளமோ, இது அங்கே கிளிக் பண்ணோம்ல, செக் பாக்ஸ்லாம் கிளிக் பண்ணோம்ல, அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் இங்கே என்ட்ரு பண்ணணும். 2114 அந்த போஸ்ட் கோடுக்கு நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ டிப்ளமோ என்ன குவாலிஃபிகேஷனோ அந்த டிப்ளமோ டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணணும். இதேமாதிரி தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி, அது படிப்பின் பெயர், குவாலிஃபிகேஷன், ப்ரிஸ்கிரிப்டு குவாலிஃபிகேஷனா ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷனா அப்படிங்கிறது கொடுக்கணும். தேர்வு குழுமின் பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டியோட நேம் இங்கே கொடுக்கணும். யூனிவர்சிட்டி நேம் கொடுத்துட்டு சான்றிதழ் எண் கொடுக்கணும். நீங்கள் தமிழில் ஒரு பாடமாக அல்லது மொழியாகவோ எடுத்து படித்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆம்னு கொடுங்க, இல்லைன்னு கொடுங்க. அதுமாதிரி அடுத்தது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம மொத்தம் வந்து 2 போஸ்டிங் கிளிக் பண்ணியிருந்தோம், அதில் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கொடுத்துருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த குவாலிஃபிகேஷன் டிக் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா 2114 டிக் பண்ணியிருக்கோம்னா 2114ல் 2-3 ஆப்ஷன்ஸ் படிச்சிருக்கவங்களுக்கு அந்த வேலை உண்டு, டிப்ளமோ படிச்சிருக்கவங்களும் உண்டு, அதேமாதிரி டிகிரி படிச்சிருக்கவங்களும் உண்டு. அதனால் டிப்ளமோ ஆப்ஷனில் இந்த நம்பர் இருக்கும், அதேமாதிரி டிகிரி ஆப்ஷன்லேயும் இந்த நம்பர் இருக்கும் ஃபார் போஸ்ட்டுக்கு. உங்களுக்கு நீங்கள் டிப்ளமோ படிச்சுதான் டிப்ளமோ டீட்டெயில்ஸ் மட்டும் என்ட்ரு பண்ணுங்கள், டிகிரி படிச்சுதான் டிகிரியோட டீட்டெயில்ஸ் மட்டும் என்ட்ரு பண்ணுங்கள், அது போதும்.
2 போஸ்டிங் அப்ளை பண்ணியிருக்கேன். 2 போஸ்டிங்க்கும் டிகிரி பக்கத்தில் டிப்ளமோ படிச்சிங்கன்னா டிப்ளமோ டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்த பேஜுக்கு போகலாம். டிகிரி படித்தா டிகிரி டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்த பேஜுக்கு போகலாம். 214 என்ட்ரு பண்ணிட்டேன். அடுத்தது 3484 அந்த போஸ்டிங்குக்கு செக் பண்ணியிருந்தேன். அதில் வந்து தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி அதை என்ட்ரு பண்ணிவிட்டு படிப்பின் பெயர் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் கொடுத்துருக்கேன். ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறமா யூனிவர்சிட்டியோட நேம் கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் நம்பர், நம்ம ப்ரொவிஷ்னலில் சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும், இல்லாட்டி நம்மளுக்கு மார்க் ஷீட்டில் இருக்க ப்ரொவிஷ்னலில் இருக்கும். அதை அந்த நம்பரை என்டர் பண்ணிவிட்டு தமிழை ஒரு பாடமாக மொழியாக படிச்சிருக்கலாம் என்று இருக்கும்போது அதில் எஸ்ஆர் நோனா எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. இதில் யூஜியோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க. யூஜி டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் யூஜி படிச்சிருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். பிஜி டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணலாம். ஐபிஜி டிகிரி படிச்சிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணலாம். பிஹெச்டி படிச்சிருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணலாம். நீங்கள் எந்தெந்த குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கோம் அதெல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு செக் பாக்ஸில் செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போங்க. சேவன் கண்ணி கொடுத்துருங்க. சேவன் கண்ணி கொடுத்துருங்க. அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். நீங்கள் கொடுத்துள்ள தகவல் அனைத்தும் உண்மையா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆம்னு கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜில் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சேவ் பண்ணலாம். The experience page not applicable to the post haven't chosen. நீங்கள் பண்ண போஸ்ட்டுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லைன்னு போட்டிருக்காங்க. சேவன் கண்ணி கொடுங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், இது முக்கியமான பேஜ். பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணுறவங்க எல்லாமே இந்த பேஜில் தான் அப்ளை பண்ண முடியும். பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீடு இருக்கிறவங்க எல்லாம் பட்டு நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்கீங்களோ அது வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தா மட்டும்தான் பிஎஸ்டிஎம் நீங்கள் எஸ்ன்னு கொடுக்கவே முடியும். 10th 12th டிகிரினா டிகிரி வரைக்கும் ஃபுல்லாக தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். 10th 12th டிப்ளமோனா டிப்ளமோ வரைக்கும் ஃபுல்லாக தமிழ் மீடியத்தில் படித்தவங்க மட்டும்தான் பிஎஸ்டிஎம் எஸ்ன்னு கொடுக்க முடியும். மற்றவங்களாம் நோன்னு கொடுத்துருங்க. நான் டிப்ளமோ வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தேன், அதனால் நோன்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தா எஸ்ன்னு கொடுத்து அதுக்கான டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்ன்னு கொடுத்தா என்ன வருதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ 10th 12th அப்புறம் டிப்ளமோ மூணுமே வந்து எல்லாமே செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு அது டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கணும். வாங்கி வச்சுட்டு தான் அந்த டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 10th 1ஆவதுலேருந்து 10th வரைக்கும் படித்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் என்ட்ரு பண்ணணும். அதுக்கடுத்தது 11th 12th படித்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் என்ட்ரு பண்ணணும். அப்புறமா டிப்ளமோ படித்தது எல்லாமே, கண்ட்ரி பிளானிங் படித்தது எல்லாமே அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணணும். சிவில் இன்ஜினியரிங் படித்தது எல்லாமே என்ட்ரு பண்ணணும். எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணிவிட்டு டிக் பண்ணி அடுத்த ஆப்ஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்போ மட்டும்தான் நீங்கள் பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் ஆகுவீங்க. 10th 12th மட்டும் நீங்கள் தமிழ் மீடியத்தில் படித்து டிப்ளமோ வந்து தமிழ் மீடியத்தில் படிக்காமல் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருந்தாலும் இதில் உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லாமல் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடியே நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி அப்ளை பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் இது வந்து எஸ்ன்னு கொடுக்க முடியும். நான் படிக்கல, அதனால் நோன்னு கொடுத்துக்கிறேன். ஒன்று கொடுத்துட்டு செக் பாக்ஸை செக் பண்ணி சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுக்குறேன். அடுத்ததாக வர்ற பேஜில் பார்த்தீங்கன்னா தேர்வு மையம். தேர்வு மையம் எங்கே இருக்குது, அப்போ எங்கே வேணும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனாக தேர்வு மையம் எங்கே இருக்குது, எங்கே வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியரஸ்ட்டாக எங்கே தேர்வு மையம் இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கிங்க. செகண்ட் ஆப்ஷன் நியரஸ்ட்டாக உங்களுக்கு தேர்வு மையம் எங்கே இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கிங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு ஃபீஸ் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. அதாவது டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டியாக இருந்து எப்போதுமே ஃபீஸ் கிடையாது. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணால் போதும். மற்றபடி பிசி எம்பிசியாக இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு 3 times மட்டும் எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் ஃப்ரீயாக. மற்றபடி 3 times தாண்டி போயிடுச்சுன்னா 100 rupees ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அது கண்டிப்பாக என்னென்னு பார்த்துக்குங்க, கரெக்டாக பார்த்து கொடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் வராது. அதுதான் எனக்கு நோனே கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க. நாங்கள் என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்தோமோ அதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேண்டேட்ரி பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஜாதி சர்டிஃபிகேட், எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் அண்ட் ஹையர் செகண்டரி மார்க் ஷீட், டிகிரியோட ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டு,
இப்போ வந்து டிகிரியோட ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் ரெண்டுத்துக்குமே ஒரே டிப்ளமோ அப்படிங்கிறதுனால ரெண்டுத்துக்குமே ஒரு இதோட ப்ரொவிஷனல் அதுக்கும் கொடுத்துக்கலாம். கொடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு இந்த செக்ஷனை முடிச்சிடலாம். நான் சர்டிஃபிகேட் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இதை இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. இது மேக்ஸிமம் வந்து 200 கேபிக்குள்ளார இருக்கும். ஜேபிஜே ஃபார்மேட்டில் பிடிஎஃப் ஃபார்மேட்டாக பண்ணி வச்சுக்கணும். பிடிஎஃப் ஃபார்மேட் மட்டும் ஒன்லி பிடிஎஃப் ஃபார்மேட் மட்டும்தான் இங்கே அக்செப்ட் ஆகும். 200 கேபிக்குள்ளே இருக்கணும் பிடிஎஃப்லாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை சூஸ் பண்ணி கொடுத்து நான் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கிறேன். எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிட்டு டைப்பில் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு அப்லோடை கிளிக் பண்ணுங்கள். அப்லோட் ஆகிடும். பிடிஎஃபாக இருந்தால் மட்டும்தான் அப்லோட் ஆகும். நம்ம எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் அடுத்து அப்லோட் பண்ணிக்கிறேன். அது மார்க் ஷீட்னு கொடுத்துட்டு அப்லோடு கொடுக்குறேன். அப்லோட் ஆகிடும். பக்கத்தில் வியூ டாக்குமெண்ட்ஸில் வியூ ஆகும் பாருங்கள். அதுக்கடுத்தது ஹையர் செகண்டரி மார்க் ஷீட்டு, டிப்ளமோட ப்ரொவிஷனல் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுறேன். ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக நீங்கள் கண்டிப்பாக ஒன்று கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் டைப் பண்ண சர்டிஃபிகேட்டாக மார்க் ஷீட்டாக அப்படின்னு கேட்பாங்க. ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்னா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கொடுங்க, மார்க் ஷீட்னா மார்க் ஷீட்னு கொடுத்து அப்லோடு ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு தடவை அப்லோடு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி இங்கே பக்கத்தில் வியூ டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரணும். அப்போ தான் நீங்கள் அப்லோட் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் எத்தனை தடவை வந்து டிப்ளமோ சர்டிஃபிகேட் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் அதுக்கு ஒவ்வொரு தடவையும் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இருக்கும். இந்த இங்கே கேட்குறது பாருங்கள் 3484ங்கிற ஒரு போஸ்ட் கோடுக்கு ஒரு தடவை ப்ரொவிஷனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். 2114 அதுக்கும் ஒரு தடவை அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நிறையா போஸ்டிங் அப்லோட் பண்ணீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் தனித்தனியாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே அப்லோட் பண்ணிவிட்டு கீழே வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. அடுத்த பாக்ஸுக்கு போகும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ. நீங்கள் இது வரைக்கும் அப்ளை பண்ண எல்லாமே இங்கே வந்து ப்ரிவ்யூவில் காமிக்கும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக படித்து பார்த்துக்குங்க. ஏதாவது தப்பாக இருந்தால் பேக்கில் போய் எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சப்மிட் பண்ணிட்டோம்னா எடிட் பண்ண முடியாது. எடிட் பண்ணிட்டு வரும்போது மட்டும் தான் எடிட் பண்ணலாம். இங்கே ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக ஃபுல்லாக என்ட்ரு பண்ணி பார்த்துக்குங்க. டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு செக்ஷன் கொஞ்சம் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு சப்மிட் பண்ண பாருங்கள். எஸ்எல்சி டீட்டெயில்ஸு, டிப்ளமோ டீட்டெயில்ஸு, ஹையர் செகண்டரி டீட்டெயில்ஸு எல்லாமே செக் பண்ணிக்கிங்க. உறுதிமொழி படிவம் டிக்ளரேஷன் இருக்கும். மொத்தம் 14-15 டிக்ளரேஷன் இருக்கும். அது எல்லாமே செக் பண்ணணும். செக் பண்ணணும். இங்கே வந்து தேர்வு கட்டணம் டு பேன் வந்திருக்கு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா இங்கே ஃபீஸ் எக்ஸம்ஷன் அப்படின்னு வந்திருக்கும். மொத்தம் 16 டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே டிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் எபோ அப்படிங்கிறது அதையும் டிக் பண்ணி அக்ரி டு ஃபைனல் சப்மிஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். அக்ரி டு ப்ரொசீட் அப்படின்னு வருது. அதையே கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபைனலி சப்மிட் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குது. அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். பேமெண்ட் பேஜுக்கு போவோம். பேமெண்ட் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா டீட்டெயில்ஸ் இருக்கான்னு ஒரு 3 தடவை கேட்குறாங்க. 3த்தையுமே சூஸ் பண்ணி பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இனியும் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் 100 ருபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த கேட்வே வழியாலும் போய் அப்ளை பண்ணலாம். பேமெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் மட்டும்தான். இதில் வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் நெட் பேங்கிங் வழியாக நீங்கள் சப்மிட் பண்ண பாருங்கள். ஏன்னா நெட் பேங்கிங் தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் டாக்குமெண்ட் சப்மிட் ஆகுது. சப்மிட் ஆனதுக்கப்புறம் திரும்பி உங்களுக்கு அப்ளிகேஷன் டேஷ்போர்டில் வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் காமிக்கும். அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிங்க. அப்ளிகேஷனை என்ட்ரு பண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேக்ஸிமம் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டெலாம் ஃபெயிலியர் ஆகிற சான்ஸ் இருக்குது. நெட் பேங்கிங் மேக்ஸிமம் கரெக்டாக நடக்குது. அது நெட் பேங்கிங் மட்டுமே பண்ணுங்கள். யூபிஐ எதுவும் யூஸ் பண்ண வேணாம்.